நேயத்தே நின்ற நிமலனடி. நேயத்தே நின்ற நேயம்னா என்ன? நேயம்னா அன்பு. சாதாரண அன்பு நம்ம உலகத்துல வைக்கிறது. சாதாரண அன்புக்கு பேர் என்னது? உலகத்துல வைக்கிறது. ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறோம், அன்பால செய்வோம். அதே பெருமான்கிட்ட வைக்கிற அன்புக்கு பேர் என்ன? அன்பு. நம்ம ஒரு உறவுக்காரங்கள்ட்ட வைக்கிறதுக்கு சாதாரண அன்பு, அம்மா அப்பா மனைவி மக்கள். பெருமான்கிட்ட வைக்கிற அன்புக்கு என்ன பேரு? என்ன சொன்னீங்க? கரெக்டா, பக்தி. பெருமானிடத்துல வைக்கக்கூடிய அன்புக்கு பேரு பேரன்பு, அதாவது பக்தி. நம்ம வீட்டுல வைக்கிற அன்புக்கு பேரு உலக அன்பு. அன்பு ஏன் இந்த அன்பு இப்படிலாம் நம்ம பழகுறோம்? வீட்டுல வணக்கம் நமச்சிவாய வாங்க அப்படின்னு சொல்றோம். நல்ல ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எல்லாரும் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியா வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 ஃபார்முலா வச்சிருக்கேன். இது எந்த புஸ்தகத்துலையும் இருக்காது. நம்ம அனுபவ ரீதியா கண்டுபிடிச்ச 5 ஃபார்முலா. அதுல ஒரு ஃபார்முலா இன்னைக்கு நான் சொல்றேன். இந்த ஃபார்முலா நீங்க குறிச்சு வச்சுங்க. என்னைக்கு இதை கடைப்பிடிங்க. 5ஐயும் கடைப்பிடிச்சிட்டீங்கன்னா அன்பர்களே நிச்சயம் முக்கியம். அதுல இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன். 5 படிக்கட்டு பஞ்சாக்கிரம் பண்ற மாதிரி அனுபவத்துல கண்டுபிடிச்சது. 5 படிக்கட்டு ஏறணும். முதல் படிக்கட்டுல என்னன்னா ஆணவத்தை சம்பட்டியால அடிக்கக்கூடிய அந்த படிக்கட்டு. யாரெல்லாம் திருநீர் பூசுற அடியார்களை பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசமே தேவை. வயசு வித்தியாசமே வணங்கும் முன் வணங்கும். என்ன செய்வீங்க? அவர் எங்கே நம்மளை வணங்கிட போறாங்களோ அவர் நம்ம வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்? வணங்க நமசிவாய ஐயா, வணக்கம் ஐயா. இப்படி சொன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆணவம் என்ன ஆகும்? சம்பட்டியால் அடிக்கப்படும். நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ சின்னவனா, அந்த இதுவா இதுவா எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. எல்லாருமே சிவனடியார். ஆன்மாவுடைய வயசு எல்லாருக்கும் ஒண்ணுதான். சிவபெருமானுடைய வயசு, நம்மளுடைய வயசு, ஆன்மா அனைத்து ஆன்மாக்களுடைய வயசு ஒண்ணுதான். பிறகுல இந்த உடம்புக்கு தான் வயசு வித்தியாசம். ஆகவே திருநீர் பூசிய அடியார் பெருமக்களை எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நமச்சிவாய அவர் எங்க சொல்ற வயசெல்லாம் பார்க்க அப்படி சொன்ன. நானும் அப்படிதான் சொல்றேன். ஆனா நிறைய பேர் இங்க என்ன ஐயா புஷ்கு புஷ்குன்னு போய் வணக்கம் வைக்கிறார் எல்லாருக்குமா. இதை நான் ஒரு கொள்கையா அனுபவ ரீதியா நான் கடைப்பிடிச்சது. அவங்க எங்க நம்மளை வணங்கிட்டாங்கன்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம். நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம எப்படின்னா அவங்க சின்ன ஆள் தான், உடனே நம்ம போய் வணங்கிடணும். அப்படிதான் நம்ம எப்படின்னா வணங்கிடுவாங்க. ஐயா அப்படி வணக்கம் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளே பார்த்து ஒரு வணக்கம் போட்டா பிரச்சனையே இல்லை பாருங்க. அப்போ நம்ம கொள்கையில இடைவிடாத அந்த கொள்கையில வணங்கும் வணங்கு. இதான் சுந்தரனுடைய பாடல்களை பார்த்தீங்கன்னா அந்த அடியார் பெருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எந்த புத்தகத்துல இருக்காது. நம்மளே இதை வணங்கும் வணங்கு இந்த கான்செப்ட் வச்சு அவங்க இதை ஒரு ஃபார்முலா இல்லையா. அப்பப்போ ஒரு வகுப்புல ஒரு ஃபார்முலா சொல்றேன். எடுத்த உடனே 5 ஃபார்முலா சொன்னா என்ன ஆயிடும்னா கிரகிச்சிக்க முடியாது உங்களால. இன்னைக்கு இது ஒரு ஃபார்முலாவா குறிச்சு வச்சுக்கோங்க. 5வது படிக்கட்டு வரும்போது உங்களுக்கு நிச்சயமா ஒரு முத்தி கிடைக்கும். அதுல எந்த இதுவும் இருக்காது. இப்ப என்ன பார்த்தோம்? நேயத்தே நின்ற அதாவது பெருமான் நம்ம மேல அன்பு மிகுதி வச்சிருக்காரு. நம்ம அன்பு வச்சிருக்கோமோ இல்லையோ அவர் என்ன பண்ணிருக்காரு? நேயத்தே நின்ற நிமலன் அடிப்பு. நம்ம மேல அன்பு வச்சு அப்படி பெருங்கருன்னு அப்படி கொட்டுறாரு. நம்ம தான் நினைக்க மாட்டேங்கிறோம். நம்ம தான் நினைக்க மாட்டேங்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. பசை கொண்டு விட்டாரு. ஏற வேலை யாரு வேலை? ஏறாம நின்றுட்டே இருந்தா பசுபாட்டுக்கு போயிடும். அவர் பஸ் தான் கொண்டாடுவாரு, ட்ரெயின் தான் கொடுப்பாரு, கார் தான் கொடுப்பாரு. ஏறது நம்ம வேலை. ஏறாம நின்றுட்டே இருந்தா அவரோடு போயிடுவார். ஆகவே நேயத்தை ரெடியா இருக்கிறார். நேயத்தை நின்ற நிமலன் அடிப்பு. நிமலன் என்ன? மலம் மற்றவர். எல்லாருமே பட்டிமன்றத்தில் இருக்கக்கூடிய தகுதி உடையவங்களாக தான் இருக்கு. மலம் அற்றது. ஆணவம் கர்மம் இந்த 3 மலம் உங்களுக்கு நல்லா தெரியும். அற்றது நிமலன். சரி, அந்த மலம் நம்மளே அறுக்கிறது அவன் வேலையே இல்லையா? அவன் மலம் இல்லாம இருக்கான். நம்மள்கிட்ட மலம் நிறைய இருக்கு. நம்மளை அறுக்க வேண்டிய வேலையை அவன்தான் இல்லையா? பெருங்கருணை. அதுக்கு அவன் எப்படி அறுக்கிறான்? ஒரு கடப்பாறை இல்லை கத்தி ஏதாவது டக்குன்னு நறுக்கிட்டு போறானா? எப்படி செய்யலாம்? நேரா உங்கள்கிட்ட மலம் இவ்வளவு இருக்குது, நான் பிடிங்கிட்டு போயிட்டேன், நீ சேர்ந்துரு அப்படின்னு சொல்லுவாரா? எப்படி வராது? பெருமான் எப்படி மலத்தை அறுக்கிறாரு?
தெளிவு, குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், தெளிவு குருவின் திருமேனிகான்னு சொல்றோமா இல்லையா? அப்போ எப்படி பெருமான் நம்மளுடைய மலங்களை அறுக்கிறான்? நான் ஒன்றும் மரியாதை ஞான சுமையா இருந்தேன். நேரா பெருமானே தட்டி, நான் தான் சிவபெருமான் வந்திருக்கேன், உனக்கு ஞான சூனியா இருக்க, நான் இவ்வளவு அருள் தர்றேன் வச்சுக்கோ, இவ்வளவு எக்ரிமெண்ட்லாம் போட்டு போல. எப்படி என்னை ஆட்கொண்டாரு? யாரோ குரு மூலமா வந்தாரு. அந்த குருவை எப்படி தேடுறோம்? யாருடைய சொல்லும் செயலும் நம்மை இழுக்கின்றதோ, பெருமான் இவரை கொண்டு போய் சேர்த்துருவார் நினைக்கிறாரோ, நம்ம நினைக்கிறோமோ, அவர்தான் என்ன சொன்ன குரு. யாருடைய சொல்லும் செயலும் நம்ம பெருமாள் இடத்துல கொண்டு சேர்க்கும் நினைக்கிறோமோ, அவர்தான் நமக்கு குரு. குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும். ஒரு கார் வாங்குறோம், நான் ஆல்டோ கார் வாங்குறதுக்கு அத்தனை முறை யோசிச்சேன். சாதாரண இருக்கிறதுலேயே ஆல்டோ தான் இருக்கிறதுலே லோயஸ்ட், அதுக்கு கீழே லோயஸ்ட் மாடலே இல்லை. அதை வாங்குறதுக்கு நான் 6 முறை 10,000 முறை யோசிக்கிறேன்னா, இனோவா கார் வாங்குறவங்க நிறைய யோசிப்போம். அந்த காருக்கும் பைக்குக்கும் ஸ்கூட்டருக்கும் அவ்வளவு யோசிச்சு விசாரிச்சு வாங்குற நாம ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுப்போம்? இவர் நம்மளை கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருவாருன்னு நம்பிக்கை இருந்தால் தான் தேர்வோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கிணத்துல ஏறும்போதே பாதி நீ இப்படி நானும் இப்படி ஏறுவோம்னு சொல்லி கீழே விட்டுருவோம். எல்லாம் சேர்ந்து கீழே கிணத்துக்குள்ள விட்டுருவோம். ஆகவே 1000 முறை குருவை தேர்ந்து அப்புறம் எண்ணி துணிய கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இதுக்கு அப்புறம் பெருமாள். ஆனா அந்த குரு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கவே கூடாது. மிகப்பெரிய சூரியனை கூட நீங்க தாங்கிடலாம். சூரிய வெளிச்சத்தா அப்படியே ஒரு 1 மணி நேரம் நில்லுங்க, சூரியன் வெளிச்சத்துல நிக்கலாம். ஆனா சூரியன் பட்ட அந்த மண்ணு மேல நில்லுன்னா நிக்க முடியுமா? அது போலதான் சிவன் அடியார்கள். அடியார்கள் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது, குருமார்கள் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. உதாரணம் சின்ன ஒரு கதை. ஒரு 4 சீடரோட ஒரு குரு வந்தார், காட்டுக்குள்ள வந்தார். இப்படி வந்துட்டே இருக்காரு, ஊரை கடந்து போகணும், இப்படி வந்துகிட்டே இருக்கிறாரு. வரும்போது திடீர்னு ஒரு இடி, இந்த மாதிரி மழை பெய்யுற நேரம் நினைக்கிறேன், அப்பயும் நடந்தது. திடீர்னு இடி வந்துச்சு. குரு உடனே ஒரு ஆர்டர் போடுறாரு, நில் அப்படின்னாரு. இடி என்ன ஆயிடுச்சு? நின்றுடுச்சு. என்ன சிவபெருமானுடைய தூதர் மாதிரி இருக்கிறாரு, இவர் சொன்னா சரியா தான் இருக்கும், நம்ம நின்றுவோம், எதுக்கு வம்பு, இவர் யாரும் நம்மளை எதாவது பண்ணிட்டாருன்னா அடுத்த தடவை இடிக்க முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு இப்போ சொல்றாரு குரு. அப்போ நம்ம கொஞ்சம் இருக்கிறவங்கள யாரோ தப்பு செஞ்சுருக்கோம் போல இருக்கு, இடி வந்துடுச்சு, அது விழுந்தே ஆகணும். நான் என்ன சொல்றேன், யாரு மேல தப்பு நடந்திருக்கோ அவங்க மட்டும் இடியில விழுந்து மாட்டிக்குவோம், அவங்க மட்டும் இடியில விழுந்து மாட்டிக்குவோம். மீதி என்ன ஆயிடலாம்? 4 பேர் என்ன ஆயிடலாம்? தப்புச்சிடலான்னு. வேற வழி இல்லை, தற்காலிகமாக தான் என் உத்தரவுக்கு இடி நிற்குதுன்னு. அப்படியா? என்ன சார்? அப்பா நீ முதல்ல நீ ஒரு சீடர் போ, யாரோ தப்பு செஞ்சவங்க. அப்போ தான் அவனுக்கு உதறது. சாமி, நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பொட்டகத்தில் இருந்த 100 ரூபாயை சுட்டுட்டேன். நீங்கள் கால் அமைக்கி விட்டும்போது இவர் என்ன பெரிய இவருக்கெல்லாம் நான் கால் அமைக்கி விடணும்னு நினச்சி உங்களை திட்டிவிட்டேன். சரி பரவாயில்ல, ஆனால் பெருமான் போட்டுக்குவார், நீ போப்பா. அவன் பயந்துக்கிட்டு நடுங்கிட்டே போனான். போய் மரத்துக்கிட்ட நின்ட்டான். இடியை பார்த்தான், ஒன்றுமே ஆகலை. தப்பிச்சுடான்னு கையை தட்டிட்டு அவனே வந்துட்டான். பா காப்பாற்றிட்டாரா பெருமான். அடுத்தவன் போனான். சாமி, இது மாதிரி நான் அங்கே சின்ன வயசில் இருக்கும்போது அந்த வீட்டில் இருந்ததெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். எங்கள் அம்மா வேற கண்ணா பின்னான்னு திட்டி விட்டேன். எங்கள் அம்மா சாபம் வேறு இருக்குது, எங்கள் அப்பா சாபம் வேறு இருக்குது. நான் என்ன செய்யறது? பரவாயில்ல ஒன்றும் ஆகாது, பெருமாள் நினச்சிட்டு போனேன். அவனும் போனான், தப்பிச்சிட்டான். இப்படி 4 பேரும் போயிட்டு வந்துட்டான். 4 பேர் வந்து மகிழ்ச்சி ஆயிடுச்சு. குச்சுன்னு பேசிக்கிறாங்க. நம்ம 4 பேரையும் மட்டும் தள்ளி விட்டாரு, இவர் மட்டும் நிற்கிறாரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்றது. என்ன பண்ணாரு? ஒன்றும் இல்லை சாமி, ஒன்றும் இல்லை, நீங்களாம் எவ்வளோ பெரிய மகான், எங்களுக்கே இடி ஒன்றும் பண்ணல, உங்களுக்கு என்ன பெருசாக பண்ணிட போகுது. ஓஹோ, இவன் நம்மளே ஆய்வு செய்கிறானு போல இருக்கு, எதுக்கு வம்பு, நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு இவரும் போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு போனார். அப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி விழுந்தது பாரு இடி, செம்மையா விழுந்தது. 4 பேர் அவுட்டு.
என்ன யார் விழுந்தது? இடி இந்த 4 பேர் மேலே விழுந்தது. அது வரைக்கும் அந்த இடி பேசாம இருந்தது. இறையாற்றல் பெற்ற அந்த குரு அது இத்தனை நாளா இவ்வளவு கொடுமையிலையும் அவர் பக்கத்திலே இருந்ததுனால அவர் காப்பாற்றிட்டு இருந்தார். 4 பேரை என்ன பண்ணிடுது? குருவினுடைய பக்கத்து அருகாமை அவரை காப்பாற்றிட்டு இருந்தார். என்னைக்கு குருவை நிந்தனை செய்தானோ அப்போ குரு விலகினாரோ அந்த ஆற்றல் அவனை விட்டு போச்சு, இடி விழுந்துச்சு. ஆகவே குரு வருத்தப்பட்டாலோ அடியார் வருத்தப்பட்டாலோ மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும். அதனாலதான் சூரியனை கூட தாங்கிக் கொள்ளலாம், சூரிய ஒளியை கூட நம்ம தாங்கிக் கொள்ளலாம். சூரியன் பட்ட அந்த மணலை நம்ம நிற்க முடியாது. அதுபோலதான் குருமார்களும் சிவன் அடியார் பெருமக்களும் அவர்களெல்லாம் மனம் வருத்தப்படும்படி எப்போது நம்ம நடந்துக்க கூடாது. அவர்களும் இல்லை, யாருமே மனம் வருத்தப்படுற மாதிரி நடக்கவே கூடாது. அது தானாலே கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். இப்பயே எல்லாம் 99% வந்துருச்சு. நீ 1%க்காக தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ எந்த பாட்டு படித்தோம்? இந்த வரி நேயத்து நின்ற நிமலன் அடி போட்டு. அந்த மலத்தை நீக்குவோன் எப்படி? நிமலன்னா அவன் ஒன்றும் இல்லாதவன், மலம் இல்லாதவன். நம்முடைய மலத்தை எப்படி நீக்குகின்றான் என்றால் சரியான குருமார்கள் மூலமாக வந்து அடியார் மூலமாக வந்து நம்மளுடைய மலங்களை நீக்குகின்றான். அடுத்தது மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போட்டு. மாய பிறப்பருக்கும் அப்ப முதல்ல ஒரு பிறப்பருக்கு சொன்னார். பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கடல்கள் போற்றினார். இங்க வந்து என்ன அர்த்தம்? மாய பிறப்பருக்குன்றார். அப்ப இந்த பிறப்புக்கும் அந்த பிறப்புக்கு என்ன அர்த்தம்? எத்தனை பிறப்பு தான் நம்ம பிறக்கிறது? எத்தனை பிறப்பு? அந்த பிறப்பு என்ன, இந்த பிறப்பு? அதாவது என்னன்னா இனிமேல் பிறக்கக்கூடிய பிறப்பை தவிர்ப்பது தான் பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கடல்கள். இப்ப பிறந்துட்டோமே சாமி, இந்த பிறப்பா இருக்கக்கூடியவர் யாரு? இந்த பிறப்பா இருக்கக்கூடியவர் யாரு? சிவபெருமான். ஆக இப்ப இருக்கக்கூடிய இந்த பிறவியினுடைய இந்த உடம்ப அந்த பிறப்பா இருக்கிறதுனா, பிறப்பா இருக்கிறதுனா முதல்ல என்ன அர்த்தம்? இனிமேல் பிறவி இல்லை என்ற அர்த்தம். அதாவது இனிமேல் மரணம் நமக்கு இல்லை என்ற அர்த்தம். மரணம் இல்லை, பிறவியும் இல்லை என்ற அர்த்தம். அப்ப இந்த பிறப்பருக்கும் இந்த பிறப்பருக்கும் மன்னன் அடி போட்டு. கண்ணாடி எடுத்து வரல, சுத்தமா கண்ணு தெரியல, அதான் 50 சிரமம் போட்டு மறந்து. ஆகவே பிறப்பருக்கும் மன்னன் அடி போட்டு. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி. அப்போ இந்த மாய பிறப்புனா இப்ப இருக்கக்கூடிய இந்த பிறப்பு, இந்த தனு கரண பூன போகல இங்க வந்து சேர்ந்துட்டோமா இல்லையா? மாயா இயந்திர தனுவுல இருக்கிறோமா இல்லையா? இந்த தனுவை போக்குற இந்த பிறப்பை சொல்றாரு. உடற்சிறையிலிருந்து போகக்கூடிய இந்த பிறப்பை சொல்றாரு. அடுத்த வரி என்ன சொல்றாரு? சீரார் பெருந்துரைனம் தேவனடி. 9 மணிக்கு சரியா முடிச்சிடும். சீரார் பெருந்துரைனம் தேவனடி போடு. சீர்னா சிறப்பு மிகு, சீர்னானது சிறப்பு மிகு. சீரார் பெருந்துரை, அதாவது பெருந்துரைன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. பெருந்துரைக்கு போயிட்டு வந்தோம். என்ன ஒரு 105 பேர் இங்க இருந்து போனோம். 13ஆம் தேதி. அவ்வளோ அற்புதமான அந்த கோயிலும் அங்கே திருவாசகம் முற்றோதரும் அப்படியே காண்போரையெல்லாம் கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டுது. வந்தவங்கெல்லாம் மறக்க மாட்டாங்க. அவ்வளோ அருமையான ஒரு காட்சி. எனக்கு இன்னும் அப்படியே அந்த செலுத்திட்டு இருக்கு அந்த அருமையான காட்சி. அந்த சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி. தேவன்னா எல்லாரும் தேவன்னா என்ன சொல்லுவோம்? பிரம்மாவை சொல்லுவோம், விஷ்ணுவை சொல்லுவோம், இந்திரனை சொல்லுவோம், தேவாதி தேவர்களை சொல்லுவோம், 3000 தேவர்களை சொல்லுவோம். இவங்களை தான் என்ன சொல்லுவோம்? தேவர்கள். இவருக்கு மட்டும் என்னன்னா இங்க தேவன்னா என்ன அர்த்தம்னா அந்த தேவன் இல்லை. மாணிக்கவாசகரே சொல்றார், தேவன் மெய் சேவகன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுக்கு தேவன். நீங்களும் தேவன் தான், பிரம்மாவும் தேவன் தான், விஷ்ணுவும் தேவன் தான். எல்லாருக்கும் அவர் என்ன இருக்காரு? தேவனாக இருக்கிறார். தேவன் மெய் சேவகன். அவன் நமக்காக இருக்கார், உண்மையான சேவகன். இப்ப மேலோருக்கும் மேலோரா போட்டியில சொல்லுவோம், மேலோருக்கும் மேலாய் போற்றி அப்படின்னு சொல்லுவோம். மேலோர்னு சொன்னா சிவன் அடியாருக்கு நம்ம தான். அவருக்கு மேலாயினா யார் அர்த்தம்? சிவபெருமான். அப்ப மேலோர் தேவர்கள் இந்திரர்கள் எல்லாரும் மேலோர்னா அவருக்கு மேல இருக்கவர் யாரு? எப்பயுமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு சொல்லிட்டோம்னா அவர் யாரு? சிவபெருமான்.
அந்த ஒண்ணு யாரு? ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்றது யாரு? ஒண்ணு யாரு? இன்னொன்னு அது மேல இருக்கிறது யாருன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணுக்கு மேல் ஒண்ணு சிறப்புன்னு சொன்னாலே உயிருக்கு மேல் உயிர், உயிருக்கு மேல் சிறப்பு அப்படின்னு அர்த்தம். உயிருக்கு மேல் சிறப்பு ஒரே ஒருத்தன் தான். யாரு? உயிரின் உயிரே அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிவபெருமான் நம்ம உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவனே சிவபெருமான். அப்ப ரெண்டே பொருள் தான், மற்றெல்லாம் சடப்பொருள். ரெண்டே பொருள். மேலோருக்கு மேலாயினா உயிருக்கு மேலானவனே, உயிருக்கு மேலானவனே, உயிராகிய நம்மளுக்கு மேலானவனே. தேவன், தேவனாகிய உயிருக்கு நமக்கு மேலானவனே. தேவ தேவன் மெய் சேவகன் தென் பெருந்துரை நாயகன். அப்பேற்பட்ட அந்த நாயகன் சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆறாத இன்பம் அருள்மலை. சாதாரண இன்பம் என்ன, ஆறாத இன்பம்னா என்ன? திடீர்னு லாட்டரி டிக்கெட்ல 10 லட்சம் விழுந்துருச்சு, இது என்ன இன்பம்? திண்ணையில உட்காந்துருங்க, திடீர்னு கல்யாணம், அது என்ன இன்பம்? கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய இன்பம். ஆறாத இன்பம்னா என்ன அர்த்தம்? ஆறாத இன்பம்னா எப்பயுமே நீங்காத தெவிட்டாத இன்பம். எப்பயுமே நீங்காத தெவிட்டாத இன்பம். எவ்வளவு சாப்பிட்டாலும். ஆனா நம்ம சொல்லுவோம் உன்ன உன்ன அமுதம், அமுதம் என்ன சொல்லுவோம்? உன்ன உன்ன அமுதம் தெவிக்க சொல்லுவோம். நான் உண்மையிலே அமுத தெவிட்டுமா? அமுதை பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமா? அமுதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். தேவர்கள்லாம் சாப்பிட்டா அப்படியே சாகாம இருப்பாங்க போல இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையில அமுதை பத்தி நமக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாத ஒண்ணு நம்மளே நினைச்சுக்கணும். ஆனா அதுலயே சூது இருக்குன்றாங்க. அமுதிலேயே சூது இருக்குன்றாங்க. அமுதினின் மீது கோதில் அமுது ஆனானே குழாவது இல்லை கண்டேன். அமுது அவ்வளவு சிறப்பு நான் பால்கடல் கடைச்சி கிடந்ததுன்றாங்க. ஆனா அதிலும் இனிது இவர் சிவபெருமான்றாங்க. அப்ப அதுல என்னதான் குற்றம் இருக்கு? அந்த அமுதில் என்ன? அந்த அமுது சூது உடையது. அந்த அமுது என்னது? சூது. கடைஞ்சவன் 2 பேர் பாவம், அதுவும் கருப்பாய் போட்டாங்க. எதுல? வாசிக்கு பாவம் கக்குன்னு அந்த விஷத்துல அரக்கர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? விஷம் பட்டு 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 என்னவா மாறிட்டான்? கருப்பா மாறிட்டான். அவன் நல்லது செஞ்சானோ கெட்டது செஞ்சானோ அடுத்த விஷயம். ஆனா அந்த அமுதுல யாருக்கு பாதி கிடைச்சிருக்கணும்? அமுதுல பாதி யாருக்கு கிடைச்சிருக்கணும்? ஆனா கொடுத்தாங்களா? கொடுக்கல. அப்ப எல்லாத்தையும் இவங்களே சாப்பிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தப்பு செய்தாலும் ரைட்டு செய்தாலும் வச்சு வேலை வாங்கிட்டேன்னா கூலி கொடுக்கணும். கூலி கொடுக்கவே இல்லை. அப்புறம் அவன் எப்படி இருப்பான்? அப்படித்தான். நேற்று யாரோ ஒரு ஐயா சொன்னார், அருமையான விஷயம் சொன்னார், எனக்கு அப்படி பழிச்சுன்னு. கர்ணன் மகாபாரதத்துல தெரியும், அவ்வளவு அருமையான தொண்டர், அவரை போல ஒரு விசுவாசி கிடையாது. ஏன் அப்படி ஆனா? யாராவது பெத்த தாயை சும்மா விடுவாங்களா? ஆனா அவன் பெத்த தாயை கூட விட்டார். ஒரு குரு கூட, பரசுராமர் கூட விட்டார், கை விட்டார். ஆனா அந்த பெருமான் கூட என்ன பண்ணிட்டாரு? கொடுத்த எல்லாம் கொடுன்னு வாங்கி கொடுத்தாரு. எதை? நீ கொடுத்த தர்மத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓட்டாண்டி ஆகிட்டாங்க. யார? அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட பெக்குலியர் கேரக்டரா இருக்க கர்ணன் தன்னை ரெகக்னைஸ் பண்ணலன்னு சொன்ன உடனேயும் அவருக்கு எப்படி இருக்கும்? எதிர்கோசிதான் செய்வான். என்னதான் தம்பி தம்பி குளிச்சு பார்க்குற, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்றான் துரியோதனன். அவன் கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு தானா போய் விழுந்துட்டான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல ஒரு நல்லவன் இருந்தான்னா தயவு செய்து அவனை ரெகக்னைஸ் பண்ணு. அவன் இங்க இல்லை எங்க வேணாலும் நீங்க போய் அட்டாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிரியா மாறிடும். ஆகவே நல்லவனை எப்பயுமே ஆதரிங்க, இல்லைன்னா அவன் உங்களுக்கு எதிரியா போடுவான். இது சின்ன அருமையான விஷயம். எந்த வரைக்கும் எந்த பாட்டு? ஆறாத இன்பம். அப்ப அந்த அரக்கர்களை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சரியா கவனிக்கல. அப்ப என்னவா மாறுவான்? அவன் என்னவா மாறுவான்? கெட்டவனை மாறிட்டான். யாரு கெட்டவனை மாறினான்? கொடுக்காத அவனுக்கு கெட்டவனை மாட்டான். அமுத கொடுக்காத அவனுக்கு அது வரைக்கும் நண்பர்களா இருந்தவன் அப்புறம் எதிரி ஆயிட்டான். அது மாதிரி தான் உலகத்திலே நமக்கு ஒருத்தனுக்குரிய பங்கு நம்ம அடிச்சோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? அவன் எதிரி ஆயிடும். ஆக அந்த அமுதில சூது இருக்கிறது. ஆனால் பெருமான் கொடுக்கின்ற பெருங்கருணை என்ற ஆறா அமுது எப்பயுமே தெவிட்டாது. பேரின்ப அமுது எப்பயுமே நிலைபெற்ற உடையதான் அன்பாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இந்த வகுப்பை 16 வரி முடிச்சிருக்கோம். எத்தனை வரி முடிச்சிருக்கோம்? 16 வரி என்பது பாயிரத்துல மங்கள வாழ்த்தை நிறைவு செஞ்சிருக்கோம். என்னென்ன நிறைவு செஞ்சோம்? மங்கள வாழ்த்து: போற்றி
வெல்க, அப்புறம் வாழ்க. வாழ்க போற்றி, வெல்க போற்றி. ஆக இந்த பாயிரம் என்று சொல்லக்கூடிய சிவபுராணத்தில் 16 வரியும் இந்த 1032 வரியில 16 வரி என்ன வரி சொல்கிறதுனா மங்கள வாழ்த்து சொல்கிறது. இன்னைக்கு மங்களகரமாக பைரவனுடைய இதனால இதை தாண்டி மங்கள வாழ்த்தோட இன்றைக்கு நிறைவு செய்துக்கிறோம். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லணும். இது ஒரு பொதுவான செய்தி. யானை எதுக்கெல்லாம் சாப்பிடும், எதுக்கெல்லாம் வாயை திறந்து செய்யும்னா வாயை திறக்கும். எதுக்கெல்லாம் வாயை திறக்கும்? சாப்பிட்றதுக்கு வாயை திறக்கும். அப்புறம் எதுக்கு வாயை திறக்கும்? பிளிறதுக்கு. அது தண்ணி ஊற்றுறதுக்கு பிளிரும், எல்லாத்துக்கும் பிளிரும், சந்தோஷம் இருந்தாலும் பிளிரும். யானை 2 விஷயத்துக்கு தான் வாயை திறக்கும். எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. அப்புறம் என்ன இருக்கு? பிளிறது. ஆனா நம்ம எதுக்கு வாயை திறக்கிறோம்னா எல்லாத்துக்கும் வாயை திறந்து என்ன பண்ணிடுறோம்? பம்புல மாட்டிக்கிறோம். யானை போல நம்மளும் சாப்பிட்றதுக்கு வாயை திறக்கணும், நல்ல செய்திகளை பேசுறதுக்கு வாயை திறக்கணும், அலுவலக செய்திகளை பேசுறதுக்கு வாயை திறக்கணும். பாக்கியெல்லாம் என்ன செய்யணும்? லாக் பண்ணிட்டோம்னா எந்த புதிய வினையும் நம்மளை என்ன செய்யாது, சேராது. சும்மா வாய் தானே இருக்குதுன்னு நம்ம பாட்டுக்கு எதையாவது போட்டு விட்டோம்னா புதுசா என்ன ஆகிடும்? புதுசா வினைகள்லாம் சேரும். இருக்கிறதுலே வினையை சேர்க்கறதுல காது, கண்ணு, மூக்கு, கைகளை விட மெய்ய விட எது அதிகமா வினையை சேர்க்கும்னா வாய் தான். அந்த வாயை கட்டுப்படுத்தணும்னா நமக்கு நிச்சயமா வினை குறையும் 5 பொறிகளில என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். இன்னைக்கெல்லாம் அவசரம் 9 மணி எல்லாம் பஜனை எல்லாம் நடந்தது. இன்னைக்கு ஒரு அருமையான பொழுதாக இருந்தது. 9 மணி ஆயிடுச்சு. அதனால மங்கள வாழ்த்தை அடுத்து போனோம்னா 15 நிமிஷம் ஆகும் அடுத்த வரைக்கும் போனோம்னா. ஆகவே இன்றைய வகுப்பை இன்னைக்கு நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. அடுத்து இளைஞானி ஐயாவுடைய ஒரு